ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாதாரணமாக யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு எரர் ப்ராப்ளத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன எரர், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன எரர் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, டேட்டா இஸ் கரண்ட்லி unavailable for some videos. As a result, information may be missing or inaccurate. பட் இந்த எரர் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சம் டேட்டா இஸ் கரண்ட்லி unavailable அப்படின்னு அதுலேயே கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடத்துறதால இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து அப்படி ஹேங்கிங் ஆகி இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த மாதிரியான எரர்லாம் வருது. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் அதை வந்து அப்படியே விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே இது வந்து சால்வ் ஆகிரும். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் இந்த எரர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கும் வந்துச்சு. அதனால் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரரை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த எரரால் நிறைய பேர் எதுக்காக பயப்படுதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் சிம்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒரு சிம்பிள்லாம் கொடுத்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே குழம்பி இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாலே இந்த எரர் வந்து சால்வ் ஆகிரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். வேற எதுவுமே கிடையாது. இது வந்து சின்ன ஒரு எரர் தான். உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வேலை செய்யும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனு, ஐ கார்டு, அதுக்கப்புறம் அகைன் ஏதாவது ஒரு செட்டிங்கை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான ஃபோர்ஸ் ஆகிறதால இந்த கரண்ட்லி இந்த டேட்டாஸ் எல்லாமே unavailable ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.